வணக்கம். அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். கமாஸ் அமைப்பினர் தங்களிடம் உயிருடன் இருந்த 20 பிணை கைதிகளை விடுவித்தனர். அதற்கு பதிலாக இஸ்ரேலில் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் கமாஸ் அமைப்பினர் ஒரு பிணை கைதியின் உடல்களை ஒப்படைத்ததற்கு இணையாக இஸ்ரேல் 15 உடல்களை ஒப்படைத்துள்ளது. அமெரிக்காவில் சரக்கு விமானம் வெடித்து சிதறியதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் லூயிஸ்வில் பகுதியிலுள்ள முகமது அலி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து கொடோலுலு பகுதிக்கு யூபிஎஸ் நிறுவனத்தின் சரக்கு விமானம் இந்திய நேரப்படி நேற்று மாலை 5:15 மணிக்கு புறப்பட்டு சென்றது. இந்த விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கட்டுப்பாட்டை இழந்து விழுந்து நொறுங்கி தீப்பற்றி எறிந்து பயங்கரமாக விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்து தகவலறிந்த லூயிஸ் விலே மெட்ரோ போலீஸ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்து சென்று தீயினை அணைத்தனர். 1000 கிலோ எடை கொண்ட விமானம் எரிபொருளுடன் வெடித்து சிதறியதே பெரிய அளவுக்கான தீ விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. அமெரிக்காவில் அரசாங்க பணி நிறுத்தம் நீடித்தால் விமான போக்குவரத்து கடும் சிக்கல்களை எதிர்நோக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் வான்வெளியின் சில பகுதிகளை மூடுவதாக அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் தெரிவித்துள்ளார். இது மிகப்பெரிய பயண இடையூறுகளை தூண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு வழங்கும் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகள் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க முடிவு செய்துள்ளது. கனடாவின் பெடரல் பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த ஆண்டு வெளிநாட்டவர்களுக்கு வழங்கும் தற்காலிக குடியிருப்பு அனுமதிகள் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க கனடா அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதன்படி 2025 ஆண்டு 6,73,650 பேருக்கு தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டில் அதாவது 2026 3,85,000 பேருக்கு மட்டுமே தற்காலிக குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட உள்ளது. போஸ்னிய நகரமான துஸ்லாவில் ஓய்வு பெற்றவர்கள் தங்கும் விடுதியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. கட்டிடத்தின் மேல் தளங்களில் முதலில் பரவிய தீ பின்னர் அந்த தளத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் 10 பேர் உயிரிழந்துள்ளதோடு 20 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் மேலும் பலர் காயமடைந்திருக்கலாம் எனவும் போஸ்னிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மீட்படையினர் சிலரை அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. உலகளாவிய இணையதள பொருட்கள் விற்பனையாளர்களான ஷீன், டெமு, அலி எக்ஸ்பிரஸ் மற்றும் விஷ் மீது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் சட்டத்தரணிகள் அறிவித்துள்ளனர். சிறார்களுக்கு ஆபாச உள்ளடக்கங்களை தங்கள் தளங்களில் அணுக அனுமதித்த குற்றம் தொடர்பிலேயே இந்த வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வந்த படகு மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதில் 67 பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு செய்திகளில் தகவல் வெளியானது. பசிபிக் கடல் வழியாக சர்வதேச கடல் பரப்பில் வந்து கொண்டிருந்த படகு மீது ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வெனிசுலா, மெக்சிகோ உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வரப்படுவதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகிறார். மேலும் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதல் நடத்தவும் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விண்வெளி குப்பை காரணமாக சீனா விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சீனா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது. அங்கு சீன விண்வெளி வீரர்கள் தங்கியிருந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்றனர். ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒருமுறை புதிய விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு ஏற்கனவே ஆய்வு நிலையத்தில் தங்கியிருக்கும் வீரர்கள் பூமிக்கு அழைத்து வரப்படுகின்றனர். அந்த வகையில் சென்சோ 20 என்ற விண்வெளி பயண திட்டத்தின் மூலம் சென்டாங், சன், சாங்குருயி மற்றும் வாங்கி ஆகிய 3 விண்வெளி வீரர் குழுவினர் விண்வெளியில் தங்கள் ஆய்வுப் பணிகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்ப தயாரி கொண்டிருந்த வேளையில் விண்வெளி குப்பை வந்து மோதியதால்
விண்வெளி நிலையத்தில் சிறிய அளவிலான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதுகாப்பு கருதி சென்ஷோ 20 குழுவினரை பூமிக்கு அழைத்து வரும் திட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சீன விண்வெளி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா தனது கடற்படையில் பெல்கோரோட் என்ற புதிய அதிநவீன அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலை இணைத்துள்ளது. இது பொசைடன் என்ற அணு ஆயுதம் தாங்கிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் மேற்கத்திய நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. இது நவீன இயந்திர மனிதர்களும் சிறப்பு ஆய்வு உபகரணங்களும் உள்ளன. பொசைடன் என்பது ஒரு அணு ஆயுதம் தாங்கிய தன்னாட்சி நீர்மூழ்கி வாகனம். இது கடற்கரை நகரங்கள் மற்றும் கடற்படை தளங்களை தாக்கும் திறன் கொண்டது. இது மிக அதிசக்தி வாய்ந்த அணு ஆயுதங்களை சுமந்து சென்று கதிரியக்க சுனாமியை உருவாக்கும் திறன் கொண்டது என்று ரஷ்யா கூறுகிறது. இது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்பட்டு எதிரிகளின் கடற்கரை நகரங்களை ஊடுருவி மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் என்றும் ரஷ்யா தெரிவித்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் முஸ்லிம் நாடுகளில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் அப்பாவி மக்களை கொன்றுள்ளதாக ஏமன் அன்சாருல்லா தலைவர் அப்துல் மாலிக் பத்ர் அல்-தீன் அல்-கௌதி கூறியுள்ளார். ஏமனில் பல்வேறு நடவடிக்கைகளுடன் ஒரு வாரம் முழுவதும் தொடரும் தியாகிகளுக்கான வருடாந்திர நினைவு விழாவில் செவ்வாய்க்கிழமை அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் ஆபத்துகளை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இஸ்லாமிய உம்மாவின் வரலாறு முழுவதும் கடந்த காலத்திலிருந்து காலனித்துவ காலம் மற்றும் தற்போதைய நிலை வரை பெரும் துயரங்கள் நிகழ்ந்துள்ளன என்றும் ஏமன் தலைவர் வலியுறுத்தினார். 12 நாள் போரில் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தோற்கடித்த பிறகு சர்வதேச அரங்கில் அமெரிக்காவை அவமதித்ததாக ஈரானிய இராணுவ ஒருங்கிணைப்பு விவகாரங்களுக்கான துணை தளபதி ரியர் அட்மிரல் ஹபீபுல்லா ஜயாரி கூறியுள்ளார். சியோனிச ஆட்சி ஈரானுக்கு எதிராக திணிக்கப்பட்ட போரில் தோல்வியடைந்தது. அமெரிக்காவும் அதில் தோற்றது. இஸ்ரேலிய ஆட்சி மீண்டும் ஈரானுக்கு எதிராக போரை நடத்தி சதி திட்டம் தீட்டினால் அது அந்நாட்டின் ஆயுதப்படைகளால் கடுமையாக எதிர்கொள்ளப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு சயாரி அடிக்கோடிட்டு காட்டினார். முஸ்லிம் நாடுகளை அடிமைகளாக பயன்படுத்த அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து வருகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் மக்களை தங்கள் சொந்த நிகழ்ச்சி நிரல்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்துவதற்காக நாடுகளை ஆக்கிரமித்துள்ளன. அது ஈரானிடம் செயல்படாது என்று அவர் அடிக்கோடிட்டு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ஈரானின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் வலியுறுத்தினார். புதன்கிழமை தனது பிரெஞ்சு பிரதிநிதி இமானுவேல் மேக்ரோனுடன் தொலைபேசி உரையாடலில் அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் ஈரானின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கையாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உரிமைகளை மதிக்க வேண்டியது ஈரான் அல்ல, மாறாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் தங்கள் நேர்மையை நிரூபிப்பதன் மூலம் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி பெசஸ்கியன் குறிப்பிட்டார். பெரு அரசுக்கும் மெக்சிகோ அரசுக்கும் இடையே பதட்டமான சூழல் உருவாகியுள்ளதால் மெக்சிகோவுடனான உறவை பெரு அரசு முறித்து கொண்டுள்ளது. சட்டவிரோத ஆட்சி கவிழ்ப்பு வழக்கில் விசாரிக்கப்பட்டு வரும் தென் அமெரிக்க நாடான பெருவின் முன்னாள் பிரதமர் பெர்சி சாவிஸுக்கு மெக்சிகோ அடைக்கலம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து மெக்சிகோவுடனான உறவை முறித்து கொள்வதாக பெரு அரசு பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்துக்கான நிதியை நிறுத்துவேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் அச்சுறுத்திய நிலையிலும் அந்த நகரத்தின் மேயராக ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் நியூயார்க் நகரத்தின் அரசியல் வரலாற்றிலேயே முதல் இந்திய அமெரிக்க முஸ்லிம் மேயர் என்ற வரலாற்று சாதனையை ஜோக்ரான் மம்தானி படைத்துள்ளார். நட்பு மற்றும் அண்டை நாடான பாகிஸ்தானுக்கு தனது பயணம் பொருளாதார மற்றும் நாடாளுமன்ற உறவுகளை மேம்படுத்துவதையும் எல்லை தாண்டிய சந்தைகளை பலப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் தெரிவித்தார். பாகிஸ்தான் தேசிய சட்டமன்ற சபாநாயகர் அயாஸ் சாதிக்கின் அதிகாரப்பூர்வ அழைப்பின் பேரில் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது ஃபாகர் ஹலீபாப் இஸ்லாமத்துக்கு புறப்பட்டு சென்றுள்ளார்.
நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவிற்கு தலைமை தாங்கும் கலீஃபா புதன்கிழமை பாகிஸ்தான் தலைநகருக்கு புறப்பட்டார். தனது பயணத்தின் போது சபாநாயகர் தனது சகா மற்றும் பாகிஸ்தான் தேசிய சட்டமன்றம் மற்றும் செனட் உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபடவுள்ளார். இது சந்திப்புகளுக்கு மேலதிகமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் உள்ளிட்ட மூத்த அரசியல் அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த கலீஃபா திட்டமிட்டுள்ளார். இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.